சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. மாமா, அஞ்சலியை சொல்லி குத்தம் இல்ல மாமா. அவளே அந்த எஸ்எஸ்கே தாட்சாணி கிட்ட ஏமாந்துட்டு தான் இருக்கா. அவங்க கௌதம பழி வாங்குறதுக்காக கார்த்திக்க கடத்தி இருக்காங்க. அது புரியாம இந்த அஞ்சலி வந்து எங்க மேல பாஞ்சிட்டு இருக்கா. சரிங்க மாமா, நான் கோர்ட்டுக்கு கிளம்பணும். சாயந்தரமா போன் பண்றேன். ஒரு நிமிஷமா. ஆமா, கேஸ் நடக்கிறது எந்த கோர்ட்லமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் மாமா. உங்களுக்கே உடம்பு இப்பதான் சரியாயிட்டு வருது. நீங்க ரெஸ்ட் எடுங்க. நான் மட்டும் கோர்ட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். நான் பாத்துக்கிறேன் மாமா. புருஷனுக்காக நீ ஒத்தையா போராடுறதுன்னு நினைச்சா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. உடம்பு நல்லா இருந்தா உன்னோட சேர்ந்து நானும் ஓடி ஆடி வேலை பார்த்திருப்பேம்மா. அதுக்கு வழி இல்லாம போச்சு. நீங்க கவலைப்படாதீங்க மாமா. உண்மை நம்ம பக்கம் இருக்கிற நம்பிக்கையில தான் நான் கோர்ட்டுக்கு போறேன். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதெல்லாம் ஒன்னும் பயப்படாதம்மா. கௌதம் நிச்சயமா ரிலீஸ் ஆயிடுவாரு. நான் அவருக்காக சாமி கிட்ட வேண்டிக்கிறேன். சரிங்க மாமா, நான் கோர்ட்டுக்கு கிளம்புறேன். வச்சிடுறேன். சரிம்மா, பாத்து ஜாக்கிரதையா போ. ஏயா, நம்ம சொந்த மாப்பிள்ளை எங்க இருக்காரோ எப்படி இருக்காரோன்னு தெரியாம நம்ம பொண்ணு அழுது அல்லாடிக்கிட்டு இருக்கா. சாமி கிட்ட நம்ம மருமகனுக்காக வேண்டதை விட்டுட்டு உன் தங்கச்சி மருமகனுக்காக வேண்டேன்னு சொல்றியா? உனக்கு புத்தியே கிடையாதா? அஞ்சலி நம்ம பெத்த பொண்ணு தானே. அவ நல்லா இருக்கணும்னு உனக்கு ஒரு நாள் கூட தோணாதா? அவளுக்கு வேண்டதான் அவளை பெத்த மகராசி நீ இருக்கிய. அப்புறம் என்ன? நான் நியாயத்துக்காக போராடுற இலக்கியாக்காக வேண்டிக்கிறேன். அப்போ அஞ்சலி மட்டும் அநியாயத்துக்காக போராடுறாளா? ஆமா, நீ வேண்டுனா உடனே கௌதம் ரிலீஸ் ஆயிடுவானா? நீ அழகு குத்தி பூ மதிச்சு வேண்டுனாலும் கௌதம காப்பாத்த முடியாது. அவனுக்கு இனிமே வாழ்க்கை பூரா ஜெயில் சாப்பாடுதாயா. நான் சாப விடுறையா? ஏய், போயா. கடவுளே, கௌதம் இந்த வீட்டுக்கு குழந்தையா வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீடே ஸ்வர்க்கமாச்சு. எங்களுக்கு சந்தோஷத்தை அள்ளி கொடுத்த என் புள்ள இப்போ நரகத்தை அனுபவிச்சிட்டு இருக்கான். செய்யாத தப்புக்கு ஜெயில இருக்கிற கௌதம் இன்னைக்கு வீட்டுக்கு வந்தே ஆகணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும். எஸ்எஸ்கே தான் சொந்த பிள்ளைய பார்த்து நீ அப்பன் பேரு தெரியாதவன்னு சொல்லி கௌதம்க்கு தண்டனை கொடுத்தது மட்டும் இல்லாம இப்ப சதி செஞ்சு அவனை ஜெயில போட்டு தண்டிக்க பாக்குறான். கௌதம் எல்லா சதியும் உடைச்சிட்டு வெளியே வரணும். அந்த எஸ்எஸ்கேவை பழி வாங்கணும். அதுக்கு நீதான் அவனுக்கு துணை இருக்கணும். கடவுளே, என் மாப்பிள்ளை எந்த தப்பும் செய்யாதவரு. அவரு நிரபராதுன்னு கோர்ட்ல சொல்லி என் மாப்பிள்ளை சீக்கிரமே வெளியில வரணும். அதுக்கு நீதான் துணையா இருக்கணும் கடவுளே. எங்க மாமாவை எப்படியாவது காப்பாத்திரு. கவலைப்படாத இலக்கியா, இன்னைக்கு கௌதம் கண்டிப்பா வெளியில வந்துருவான். எனக்கு ஆறுதல் சொல்லிட்டு நீங்க உள்ள எவ்வளவு வேதனைப்படுறீங்கன்னு எனக்கு தெரியுது அத்தை. உங்க வேண்டுதல் நிச்சயமா நிறைவேறும். ஆமா இலக்கியா, கௌதம் வெளியில வந்துருவான். அதே நேரத்துல கார்த்திக்கும் கூடிய சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருவான். 2 பேரும் ஒண்ணு சேருவாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குமா? கண்டிப்பா நம்ம பிரார்த்தனை வீண் போகாது. மாப்பிள்ள சீக்கிரமா விடுதலை ஆயிடுவாரு. வசந்த், கோர்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, கிளம்ப. சரிங்கம்மா. வசந்த், ஒரு நிமிஷம். இந்த தெருநீரை
உன் மாமா கிட்ட கொடு. ம் இந்த சரிங்க ஆண்டி. வரமா வரேன் ஆண்டி. சரி. இந்த திருநீரை கௌதம் கிட்ட கொடு. என்ன? சரிங்க அத்தை. போயிட்டு வா, நல்ல செய்தியோட வா. ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இரு. போயிட்டு வரேன் அத்தை. போயிட்டு வாமா. மேடம், வாங்க இலக்கியா. கௌதம் வந்துட்டாரா மேடம்? இல்ல, போலீஸ் இப்பதான் அவரை கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. மேடம், கௌதம் எப்படியாவது இன்னைக்கு வெளியே கொண்டு வந்துடலாம்ல? அந்த நம்பிக்கையோட தான் நானும் இருக்கேன். அக்கா எப்பக்கா வந்தீங்க? இப்பதான் வசந்த். எனக்கா அம்மாவையும் ரேவதி ஆண்டியும் தேடுறீங்களா? அவங்க வரேன்னு தான் சொன்னாங்க. நான் தான் வர வேணான்னு சொல்லிட்டேன். நீ செஞ்சது சரிதான் வசந்த். மாமாவை கைதி கோலத்துல பார்த்தா அவங்களால தாங்க முடியாது. மேடம், எங்க மாமா ரொம்ப நல்லவர். அவர் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்ய மாட்டாரு. அவர் எப்படியாவது காப்பாத்துங்க மேடம். சரிப்பா, நீ கவலைப்படாத. அடடே, நம்ம இலக்கியம்மா இன்னைக்கு எப்படியாவது கௌதம காப்பாத்தி கூட்டிட்டு போலான்னு வந்தியா? அதுக்கு சான்ஸே இல்லைன்னு அவளுக்கும் தெரியும் எஸ்எஸ்கே. சரி, தண்டனை கிடைச்சு ஜெயிலுக்கு போற புருஷனை கடைசியா ஒரு தடவை பார்த்துட்டு போலான்னு வந்திருப்பா. இல்ல இலக்கியா? கௌதம்க்கு எதுக்கு தண்டனை கிடைக்க போகுது? அவர் என்ன தப்பு பண்ணாரு? சொத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு போலி புள்ள ஒரிஜினல் புள்ளைய கடத்தினா அதுக்கு பேர் தப்பு இல்லாம புண்ணியமாடி? அப்படி கேளுமா. எங்க கம்பெனி பிசினஸ் எல்லாம் கார்த்திக் கைக்கு போயிருமோன்னு பயந்து போய் புருஷனை போட்டாட்டி அவரை கடத்தி வச்சுட்டு ஆட்டம் காட்டுறீங்களா? நீங்க ஆடுற ஆட்டத்துக்கு ஜட்ஜ் ஒரு முடிவு கட்டுவாரடி. கௌதம் நிரந்தரமா ஜெயில் சாப்பாடு தான் சாப்பிடுவான். சி, மூளை கெட்டவளே. கார்த்திக கடத்தினவங்கள உன் பக்கத்திலே வச்சுக்கிட்டு எங்களை கை நீட்டி குற்றம் சொல்லிட்டு இருக்க? உனக்கெல்லாம் அறிவுங்கிறதே கிடையாதா? இன்னைக்கு கௌதம காலி பண்றதுக்காக கார்த்திக கடத்தின இவங்க நாளைக்கு சொத்துக்காக உன்னையும் கார்த்திகையும் கொல்ல கூட தயங்க மாட்டாங்க. அத புரிஞ்சுக்கோடி. அடிப்பாவி, அனாதரவா ரோட்ல நின்ன அஞ்சலியையும் கார்த்திகையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து ஆதரவு கொடுத்த பாவத்துக்கு எங்க மேலயே நீ பழி போடுறியா? நீ நல்லா இருப்பியா? அதானே, நாங்களும் ஆதரவு கொடுக்காம இருந்திருந்தா இந்நேரம் இவங்க ரெண்டு பேரையும் நீங்க எடுத்து முழுங்கிட்டு போயிருப்பீங்க. அதுக்கு நாங்க தடையா இருக்கோன்னு நீ எங்க மேலேயே கோவப்படுறியா? ஆமா ஆமா, அப்படி சொல்லுங்கப்பா. ஏய், மரியாதையா கார்த்திக விட்டுரு, இல்ல நான் கொலைகாரியா மாறிடுவேன். ஏய், அவங்க கிட்ட இருந்தா தானே விடுவாங்க. எங்க மாமாவும் அக்காவும் உன்ன மாதிரி கேவலமானவங்க நினைச்சியா? வாடா ஓசை சோறு. யார பார்த்து கேவலமானவன் சொன்ன? அப்படியே ஆரஞ்சு நான் பாத்துக்கோ. ஏய் வேண்டாம், நீயே உன் புருஷனை பறி கொடுத்துட்டு நிக்கிறியேன்னு பாக்குற. இல்ல ஒரே அறையில காது பிஞ்சிரும். கௌதம், கௌதம், கௌதம். மாமா, உங்களை இந்த நிலைமையில பாக்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. ஹலோ கௌதம். வாங்க மேடம். அந்த நாகவை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? இல்ல கௌதம், இன்னும் எதுவும் கிடைக்கல. எனக்கும் எதுவும் கிடைக்கல. இப்ப என்ன பண்றது? இருக்கிற ஆதாரத்தை வச்சு முடிஞ்ச வரைக்கும் போராடுவோம் கௌதம். நீங்க கவலைப்படாதீங்க. The Chennai Silks in ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க.
மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.